بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه عما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين في الدرق الأسفل من النار ولن تجد لهم نصيرا إلا الذين تابوا وأصلحوا واعتصموا بالله وأخلصوا دينهم لله فأولئك مع المؤمنين وسوف يؤتي الله المؤمنين أجرا عظيما ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وكان الله شاكرا عليما ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وكان الله شاكرا عليما صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். கடைசியாக சொல்லுகிறான், முனாஃபிகீன்கள் நரகலோகத்தில் காபிர்களை விடவும் மோசமான இடத்தில் இருப்பான். நரகலோகத்தினுடைய அடித்தட்டில் தான் அல்லாஹ் காபிரை வைத்திருப்பான். உலமாக்கள் சொல்றாங்க, நரகத்தில் மக்கள் 3 வகையாக இருப்பாங்க. மேல் மட்டத்தில் இருப்பாங்க முஃமின்கள், அதாவது கலிமா சொன்னவங்க பாவத்தாலியாக மாறிட்டாங்க, பாவத்தின் காரணமாக நரகம் போக வேண்டிய கட்டம் உருவாகிட்டது. அஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால், அவங்க நரகம் போவாங்க. لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ أَجْمَعِينَ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இந்த நரகத்தை ஜின்களையும் மனிதனையும் கொண்டு நாங்க நிரப்புவோம். இது நிரப்பப்படும். எவ்வளவு ஆழம் நிரப்புறன்னு சொன்ன அந்த கண்டனரை எவ்வளவு ஆழமாக இருக்கும். ஹதீஸ்ல வந்திருக்கு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கல்லை தூக்கி மேலிருந்து கீழே போட்டா அந்த கல்லு கீழே போய்த்து சேர்றதுக்கு 70,000 வருஷம் எடுக்கும். அதனுடைய அகலம் எப்படிப்பட்டது ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த நரகத்தை அல்லாஹ் நிறைச்சுவான். அதுல மேல் மட்டத்தில் இருப்பாங்க யாருன்னு சொன்னா முஃமின்கள், பாவம் செய்தவங்க, முஸ்லீம்களாக வாழ்ந்தாங்க, வாழ்க்கையில கலிமா சொன்னாங்க. 2வது தட்டில் இருப்பாங்க யாருன்னு சொன்னா காபிர்கள், பகிரங்கமான காபிர்கள். 3வது தட்டில் இருப்பாங்க யாருன்னா அது நரகத்துடைய அடித்தட்டு, நரகத்துடைய படுமோசமான பகுதி. அதுல தான் அல்லாஹ் முனாஃபிகீன்களை வச்சிருப்பாங்க. முனாஃபிகீன்கள் யாருன்னா 2 முகத்தோட நடிக்கக்கூடியவங்க. உள்ளுக்கு குஃப்ரையும் வெளியில இஸ்லாமும். இவரோட ஒரு முகம், அவரோட ஒரு முகம். பேசினா இங்கேயும் போய் பேசுவாங்க, அங்கேயும் போய் பேசுவாங்க. முனாஃபிகீன்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் செய்தி பரத்துவாங்க. செய்தி பரத்துவாங்க. மீடியா வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கும். நாங்க ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 ஹவர் 2.5 ஹவர் இன்ஷா அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வைப்போம் மீடியாவை பத்தி. அதாவது மீடியாவில் வேலை செய்யக்கூடியவங்க எப்படிப்பட்ட இஸ்லாத்தை கடைபிடிக்கணும், மீடியாவை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குது, மீடியாவுடைய முக்கியத்துவம் என்ன, மீடியாவுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இம்பார்ட்டான, எவ்வளவு முக்கியமானது. இஸ்லாம் மீடியாவுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்குது? அது பேப்பர் மீடியா, அது வாய்ஸ், எழுத்து, மேகசின்ஸ்,
இது எல்லாத்துக்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் தான் இந்த பேனாவின் மீது சத்தியம் செஞ்ச மார்க்கம். இதன் மீது காபத்துல்லாமே சத்தியம் போல, குர்ஆனுமே சத்தியம், வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக சொல்றது போல பேனாவின் மீது சத்தியம் பண்ண மார்க்கம் இது. நூல் வல் கலமி, வல் கலமி, பேனாவின் மீது சத்தியமாக. நான் சொல்லல, அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பேனாவின் மீது மட்டுமல்ல, இந்த பேனா எழுதுற எழுத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் காபாவை கண்ணியப்படுத்தினது போன்று, குர்ஆனை கண்ணியப்படுத்தினது போன்று இந்த பேனாவையும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த பேனாவினால் எழுதப்படக்கூடிய எழுத்தையும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நாங்கள் சொல்றோம், இந்த உம்மத்து பேனாவை மதிக்கக்கூடிய உம்மத்து, இந்த உம்மத்து எழுத்தை மதிக்கக்கூடிய உம்மத்து. இந்த உம்மத்துக்கு கிதாபுகள் இருக்குது. எனவே ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த மீடியா சொல்லக்கூடியது அது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை வகிக்குது உம்மத்துல. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அந்த மீடியா இல்லா போனதுனால தான் இவ்வளவெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனை கடிப்பட காரணம். குர்ஆன் மிச்சம் பேசிக்குது. இன்னைக்கு இஷாவில் ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ. உங்கள்ட்ட ஒரு செய்தி வந்தா, இந்த செய்தி வருது எப்படி வருது? செய்தி எப்படி வருது? செய்தி வாரன்றது பல வழி இருக்குது. SMS செய்தி வரலாம், MMS வரலாம், இமெயில்ல வரலாம், நியூஸ் பேப்பர்ல வரலாம், மேகசின்ல வரலாம். பள்ளிக்கு போற வழியில 2 பேர் பேசிக்கொள்றாங்க, நடுத்துண்டு காதல விழுந்துச்சு, முன்னும் தெரியா பின்னும் தெரியா, நடுத்துண்டு விழுந்துச்சு. இதோட செய்தி, இதோட செய்தி போஸ்ட்மேன் கொண்டு வருவார், செய்தி உண்டு. ஸ்கூலுக்கு போன புள்ள செய்தியை கொண்டு வரும். இதெல்லாம் செய்தி வாரது. இந்த காதால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் எவரேஜ் 100க்கு மேல புதிய செய்திகளை காதால் உள்வாங்குறோம். ஒரு மையத்து செய்தி இன்னால் மௌத்தா மட்டும் சொன்னுடனே என்ன செய்ய வேணும்? நியூஸை பரத்த வேணும். நேற்று ஒரு கோல் போட்டார் எனக்கு, ஹஜ்ரத் வீரகோன் கான்ஸ்ல நஜ்முத்தீன் ஹாஜியார் மௌத்துன்னு சொல்லி. எனக்கு மிச்சம் நெருக்கமான ஒரு கூட்டாளி, அவருடைய பேர் நஜ்முத்தீன். கோல் போட்டு சென்னவர் சொன்னது உண்மைதான் சொன்னார். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அவருடைய நம்பருக்கு கால் அடிச்சா நம்பர் வேலை செய்யவில்லை. அது வாழ்க்கையில் அபூர்வமான நம்பர், அது எப்படித்தாலும் வேலை செய்யும். நேற்றுக்கு வேலை செய்யுங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் என்னாச்சு, கடைசிக்கு பார்த்தா என்ன தெரியுமா, செய்தி சென்னவர் தவறா சொல்லல, அக்கருடைய பிறப்பிடமாக கொண்டு வீரகோன் கான்ஸை என்ன வசிப்பிடமாக கொண்ட நஜ்முத்தீன் காலமானார். பார்த்தா ஒரு நஜ்முத்தீன் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் அக்குர்ணையை புறப்படமாக எடுத்து என்ன வீரகோன் காந்தன் வசிப்பிடமாக கொண்டவங்க தான். ஒரு செய்தி காதுல விழுந்த உடனே இந்த செய்தி ஏத வாயிலிருந்து இன்னும் ஒரு ஆளுக்கு போறதுக்கு முன்பு அது கன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஆக பெரிய புத்திமதி. சொல்லி போட்டு சொல்றான், அப்படி நீங்க அந்த செய்தியை கன்ஃபார்ம் பண்ணாம இன்னும் ஒரு ஆளுக்கு அந்த செய்தியை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுவீங்கன்றதால் நடக்கக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை நஷ்டத்துக்கும் நீங்க தான் பொறுப்புதாரீங்க. SMS சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ண முந்தி பார்த்துருவோம். SMS உண்டு ஃபார்வர்ட் பண்ண முந்தி பார்த்தோம். இமெயில் உண்டு ஃபார்வர்டிங் செய்யக்குள்ள இப்படி பார்த்தோம். இது தேவையா? இது தேவையா? ஒரு செய்தியை நீங்க உங்களோட வாயால விட்டா மறுபடியும் கேட்கலாம். இருக்கேளுமாங்க, இருக்கேளுமா? வாயால விட்டுறது லேசா கஷ்டமா? எந்த பிரச்சனையும் இல்லாம விடல, கம்ஃபர்டபுளா உட்காந்து மாஷா அல்லாஹ் அழகா விடலாம். ஆனா ஒரு நாளும் குட்டத்தை மறுவ திருப்பி இருக்கேன், குட்டத்தை மறுவா திருப்பி இருக்கேன்.
ஒரு குரா இருந்தாராம், குரா, அவருக்கு ஒரு சிஷியன். இந்த சிஷியத்தை வேலை என்ன வேலைன்னு சொன்னா சும்மா பேசுறது. பேசிட்டு எங்காலும் போய் முட்டிக்கொண்டு வெரி சாரியா, மன்னிச்சுக்கோங்க தெரியாம பேசிட்டு, இது எங்க ஆக்கள் வளர்க்குது, ஆக்கள் வளர்க்குது. எங்காலும் போய் முட்டிக்கொண்டு 2 பேர் கண்ணத்துல போடுவோம், தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அதிகமாக மன்னிப்பு கேட்கிறவனும் முஃமினாக இருக்க மாட்டான் சொல்லி. அதிகமா சொல்லி சொல்றேன், அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அதிகமா தவறு செய்யறாரு, அதிகமா தவறு என்கிறாரு கேலஸ். எப்பயும் ஒரு முஸ்லிம் அலர்ட்டாக இருக்கணும். நான் செய்யக்கூடிய இந்த வேலையினுடைய எதிரொலி ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? இவருக்கு ஒரே வேலை சொன்னா மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு நாள் இவருக்கு ஒரு பாடம் படிப்பு விட்டுடும். இதுதான் ஒரு அதாவது இந்த ஒழுங்கான மக்களுக்கு வந்துட்டு இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஆட்களுடைய உண்மையான முறைப்பிடித்தான். சில கட்டங்களில் சில புத்திமதி வாயால சொல்லலாது, செயலால செய்து காட்டும். என்ன சொல்லணும்? ஒரு நாள் இவரை கூப்பிட இங்க வாப்பாடு சொல்லி கூப்பிட்டு சொன்னாராம், ஒரு மூட பஞ்சு இருக்குது. என்ன இருக்குது? ஒரு மூட பஞ்சு. தெரியுமா பஞ்சு தான் என்ன? ஒரு மூட நவே இருக்குது. இதை காத்துல பறக்க விட்டுவான்னு சொல்லி, இவ்வளவு முக்கியமான வேலை உண்டா இது? இருக்கா இதுல இருந்து கூப்பிட்டாரு. சரி, புறா தவிர்த்தா ஒண்ணும் செய்யலாம். இப்ப எடுத்து கொண்டு போய் தெரிஞ்சாரு, இப்ப பஞ்செல்லாம் பறத்து விட்டார், எல்லாம் பறந்து போய் மறுபடி நேரத்தில் கூப்பிட்டாராம், அந்த பறந்த பஞ்செல்லாம் புறைக்கிடுவான்னு சொல்லி. அந்த பறந்த பஞ்செல்லாம் புறக்கி கொண்டு வா போயிட்டு வாப்பான்னு சொல்லி விட்டார. யாருட்ட நடக்க முடியாத காரியமம் சொல்லி சொன்ன. இதே மாதிரி தான் நீ பேசுற பேச்செல்லாம். ஒரு மூட பஞ்சு பறக்க உடையலும் சும்மா பேசலும், ஆனா அந்த காற்றில பறந்த பஞ்சை தூக்கி மறுவ சாக்கில போடுற கதை தான் எந்த கதை? எந்த கதை? வாயால உட்டத்தை மறுவ திருப்பி எடுக்கிறது, திருப்பி எடுக்கலாம். மீடியான்றது வெறுமனே அந்த ரூபவாகினி, அந்த CNN மட்டும் எங்கட வாயும் மீடியா தான். எங்கட வாயும் மீடியா. ஆக்கள்கிட்ட கேளுங்க பாப்போம், ஆக்கள்கிட்ட கேளுங்க பாப்போம். மார்க்கெட்டிங்ல ஆக பெரிய மார்க்கெட்டிங் டூல்ஸ் என்ன சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அந்த மருதானேல அந்த இதுல பெரிய பெல் போர்ட் போடணும், தான் மார்க்கெட் பண்றதுக்குள்ள வழி சொல்லுவாங்க. மார்க்கெட்டுக்குள்ள நல்ல வழி வாய், மவுத் டு மவுத், வாயால வாய். ஒரு ரெஸ்டாரண்ட்ல தின்னுட்டு வந்த ஒருத்தர் நல்ல சாப்பாடு அப்பான்னு சொன்னா அடுத்த நாளைக்கு என்ன செய்வாரு? அவர் அங்க இப்பாரு. எங்க இப்பாரு? அந்த ரெஸ்டாரண்ட் இப்பாரு. அவங்க கேட்டிருப்பாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி. அது அவங்க படிக்கிறது. யார் படிக்கிறது? கடைசிக்கு முடிவுக்கு வருவாங்க, பெல் போர்ட் போட்டு வேலையில்ல. நான் ஒரு கிட்டத்துல இந்த இலங்கையில் நடந்த செமினார் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒர்க் ஷாப் கொண்டு 28,000 ரூபாய் கட்டி போனாங்க ஆட்கள். நான் போகல, போன ஒரு ஆள் என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தினார். நாங்க எல்லாரும் இருக்கிறோம், பெரும்பாலும் இந்த சபையில் இருக்கிறீங்க கம்ப்யூட்டர் அது ஐடி ஃபீல்டு உள்ளவங்க. எங்களுக்கு தெரியும் ஐடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிராண்ட் தான். என்ன பிராண்ட்? IBM. IBM கம்ப்யூட்டரா? அவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி சொல்லுவோம்? அவங்க மார்க்கெட்டிங்க்கு எத்தனை லட்சம் செலவழிக்கிறாங்க? எங்கேயாலும் ஒரு பேப்பர்ல, ஒரு பெல் போர்ட்ல, நியூஸ்ல, டிவில, சேனல்ல எங்கேயாலும் காட்டுக்கு போவோம். அவங்களோட தியரி என்னன்னு சொன்னா, நாங்க அட்க்கு செலவழிக்கிறது இல்ல, எங்கட அட் வந்து வாய் தான். தப்லீக் தாவத்துடைய வேலையும் அதே கன்செப்ட் தான். உலகம் பூரா இருக்கும் எந்த பேப்பர்லையும் இதை பத்தி வந்தில்லை. மனிதன் வாய் இருக்கிற ஆக பெரிய பவர்ஃபுல் மீடியா. இதனால தான் குர்ஆன் சொல்லுது, இதை நீங்க எப்படி பாவிக்கணும், இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், என்ன வார்த்தையை நீங்க பாவிக்கணும். குர்ஆன் இதை பத்தி மிச்சம் ஆழமா பேசிக்குது. நோம்பு தரப்பட்ட நோக்கம் அது ஒரு நோக்கம் தான், வாயை கண்ட்ரோல் பண்றது. கண்ணத்து ஒத்தன் அடிச்சாலும் நீங்க சொல்லணும், நான் நோம்பாளி,
ரிப்ளை பண்ணேலா 40 நாளைக்கு ரிப்ளை பண்ண அதிகமா வாய 30 நாளைக்கு வாயால ரிப்ளை பண்ற இல்ல நோன் ஏசன்ட் பிரச்சனை இல்ல. இப்போ ரொம்ப என்ன ரொம்ப ஜாப்ல இருக்கிறோம், பாஸ் பேசுறாரு, சரி இப்போ நோம்பாடியே இது ஒரு ட்ரைனிங். எங்கட நோம்பு வயிற்றுக்கு மட்டும்தான் ட்ரைனிங், மட்டும் இல்ல. நோம்புடைய நோக்கம் அது இல்ல. நோம்புடைய நோக்கம் வாய் நோம்பு வச்சோடும், காது நோம்பு வச்சோடும். மல்லம் கெட்ட வார்த்தைகளை பேசுறத யாரு விட இல்லையோ அவன் நோம்புல வேலை இல்லை. ஹதீஸ் இது, ஹதீஸ். காது நோம்பு பிடிச்சோடும். அதனால இந்த மார்க்கம் இருக்குது. இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு பகுதியும் மிக அழகாக நூன் பலமை பேனாவை மீது சத்தியம் செஞ்ச மார்க்கம் இது. அப்ப நரகத்துக்கு மக்கள் போவாங்க, ஒரு கூட்டம் யாருன்னா முனாஃபிகீன்கள். அவளோட பெரிய ஒரு சிபத்து என்ன தெரியுமா? வைதா ஜாஅஹும் அம்ருன் மினல் அம்னி அவில் ஹௌஃபி. காதுல நல்ல செய்தி கெட்ட செய்தி என்ன சரி ஒரு செய்தி விழுந்தா அது அடுத்த ஆளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாம தூக்கம் போகவே மாட்டார். குறைஞ்சபட்சம் 1 மணி கிடைச்சாலும் சரி யார சரி ஒருத்தர் எழுப்பாட்டி இதை செல்லிட்டு தான் படுக்கணும். தூக்கம் தூக்கம் வரவே மாட்டார். அதனால வாழ்க்கையை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. முனாஃபிகீன்களுடைய பண்புகள், முனாஃபிகீன்களுடைய சிபத்துகள் ஏராளம். அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிகீன்கள் நாளை கியாமத்தில நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க. வலன் தஜித லஹும் நஸீரா. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாளனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஆனா இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்களையும் நான் மன்னிக்க கூடியவன். முனாஃபிகீன்களையும் நான் மன்னிக்க கூடியவன். முனாஃபிகீன்களுடைய பாவத்துக்கும் என்னிடத்தில் தௌபா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்களுடைய தௌபாவுக்கு பல நிபந்தனைகள் இருக்குது. தொலாவத்தர் தௌபா செய்யணும், தொலாவத்தர் தௌபா செய்யணும், தொலாவத்தர் தௌபா செய்யணும். சொல்லுங்க, தொழாதவருக்கு தௌபா 27 கையேந்திரதல்ல, உடனே தொழுகை ஸ்டார்ட் பண்றது. இப்ப தொழாதவர் தௌபா செய்யணும்டா இஷாவுடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கணும். நாளை காலிந்தல்ல, நாளை காலிந்தல். உண்மையை மறைச்சவருடைய தௌபா என்ன? உண்மையை சொல்லணும். மதுவரந்தருடைய தௌபா என்ன? அவர் மதுவை நிப்பாட்டணும். வட்டி வாங்குறவருடைய தௌபா என்ன? என்ன தௌபா? வட்டியை நிப்பாட்டு. ஆனா எல்லாரும் வட்டிக்கு தௌபா செய்த வந்தீர கன்வென்ஷனல் பேங்க்ல லீஸ் போட்ட வாகனத்துல. என்ன வாகனத்துல? என்ன வாகனத்துல? புத்த புதிய அன்ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் நியூ என்ன கன்வென்ஷனல் பேங்க்ல 60 மாசத்துக்கு போட்ட லீஸ் போட்ட வாகனத்துல தான் வந்து வட்டிக்கு தௌபா செய்யறேன். இது ஒரு விளையாட்டு வாப்பா, இது தௌபா இல்லை, இது தௌபா இல்ல. ஒருத்தர் விஸ்கி போத்தல் நீங்க அடிச்சு வந்து தௌபா செய்யறீங்க, அல்ல இது கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி. இந்த ஒருத்தர் கள்ள தொடர்பு இருக்குது, ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்ணுடைய சம்பந்தம், தௌபா செய்யறீங்க, அல்ல மன்னிச்சுக்கோ. இல்ல, முதலாவது அந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்கும். இந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்கும். வட்டிக்கு தௌபா செய்யக்கூடியவங்க முதலாவது வட்டியை விட்டு வெளியே வாங்கும். வெளியே வாங்கும். இல்ல, செய்ய மாட்டோம். உள்ள விற்று எல்லாத்தையும் கொடுத்து நாங்க பங்களூர் ரோட்டுக்கு வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் எங்களை தூக்கிடுவான், அல்லாஹ் எங்களை தூக்கிடுவான். ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா இருக்குது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். மனிதனுடைய பாவத்துல 2 வகையான பாவம் இருக்குது. ஒன்று இருக்குது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவம், இன்னும் ஒன்று இதோட உடம்போட சம்பந்தப்பட்ட பாவம். தொழல்ல, நோம்பு பிடிக்கல, ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜி செய்யல, இப்படிப்பட்ட பாவங்கள். இன்னும் சில பாவம் இருக்குது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவம். எது? இதோட உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவம். இந்த உடம்போட சம்பந்தப்பட்ட பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சுடுவான் லேசா.
உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவங்கள் ரொம்ப காரமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தவறு இருக்கிறே, சுவர்க்கத்தில் அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டது, இது உடம்போட சம்பந்தப்பட்ட பாவம். எதோட சம்பந்தப்பட்ட பானம் என்று சொன்னாங்க, சாப்பிட்டாங்க. ஆனா ஷைத்தான்ட பாவம் இருக்குது, அது நஃப்ஸோட உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவம். அவன் பெருமடிச்சான், பெருமைப்பட்டான். ஆனா நான் இவருக்கு பெருமை, முகஸ்துதி, தக்கப்புர், இன்னும் கூடாது. இதுக்கு மன்னிப்பு ரொம்ப குறைவு. அல்லாஹ் சபிக்கிறான், வயலுன் லில் முஸல், அதாவது தொழக்கூடிய மக்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்குது. அவங்க யாரு? அவங்களுடைய உடம்பு தொழுதிருக்கும், உள்ளம் தொழுதிருக்காது. அல்லதீனஹும், அவங்களுடைய தொழுகையில் அவங்க சாஹூன், மறந்த நிலையில தொழுகிறாங்க. ஒன்றும் தெரிய சும்மா சலாம் கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். தக்பீரை கட்டினாங்க, சலாம் கொடுத்தாங்க. எப்படி எப்படி பாப்பா? பெட்டால் ஏறணும், எங்க ட்ரெயின் வந்து எங்க நின்றுச்சு? வெள்ளவத்தி ஸ்டேஷன் நின்று இறங்கினோம். பம்பலப்பட்டி பாஸ் ஆகி வந்தோமா? பம்பலப்பட்டி பாஸ் ஆகி வந்தோமா அப்பா? தெரியா? பம்பலப்பட்டியும் தெரியா, கொம்படி வீதியும் தெரியா, ஒன்றும் தெரியும். எல்லாம் பாஸ் பண்ணி வந்து வெள்ளவத்தில் இறங்கி போறேன். வீட்டுக்கு போய்தான் யோசிக்கா, டிரைவ்லயா வந்தேன், எப்படி வந்தேன், அதுவும் தெரியா. அப்படி சில கிடைக்கிறேன். அதே மாதிரி தொழுக, இமாம் சலாம் கொடுத்தோன்னே தான் 4 ரக்காத் முடிஞ்சா சாஹூன், அப்படியே தொழுகை ஒன்றும் இல்லை. இரண்டாவது யுராஊன், மக்களுக்கு காட்டுறாங்க ரியா, மக்களுக்கு காட்டுறாங்க நான் தொழுகையாளி. நஊது பில்லாஹி மின்ஹா. உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட பாவம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபத்தை உருவாக்கக்கூடியது. பணிவுத்தனம், பெருமை இல்லாத தன்மை, முகஸ்துதி இல்லாத தன்மை, தற்பெருமை இல்லாத தன்மை, இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டு வாங்கோ. இது உள்ளத்தை சுத்தமாக்குறது, தஸ்கியத்துன் நுஃபூஸ், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது. இதை கொண்டு தான் இது வரும், உள்ளக்கொண்டு தான் இது வரும். அதனால தான் முனாஃபிகீன்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தௌபா இருக்குது, ஆனா உங்களோட தௌபா ஒரு கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற காஃபிர் எங்கட பள்ளிக்கு இப்ப வந்து, பள்ளிக்கு வர தேவையில்ல, ரோட்ல உங்களை கண்டு நான் முஸ்லாத்துக்குள்ள வரப்போறேன், எனக்கு களிமா சொல்லித்தா, எப்படி வரணும் என்று கேட்டா, நீங்க பள்ளிக்கு போயிட்டு லெட்டர் கொண்டு வாங்கோ என்று சொல்லி நீங்க அவரை அனுப்பவானம், ஹதரத்திட்ட போமென்று சொல்லி நீங்க அவரை கூட்டிக் கொண்டு வரவும் வானம். உங்களுக்கு தெரிஞ்ச களிமாவை அந்த இடத்தில் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன் வாராரு, எதற்கு வாராரு, அது 2வது கட்டமா பார்ப்போம். அவர் கேட்பாரு, வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும். அப்ப கேட்போம், எதுக்கு சர்டிபிகேட்? பேர் மாற்றீங்க, எதுக்கு பேர் மாற்ற போறீங்க? அப்ப அதுக்கு பிறகு 2வது இஷ்டம் தான் அவரை பற்றி நாங்கள் அலட்சி ஆராய்வோம். ஒருத்தர் சொல்றாரு களிமா சொல்லித்தாங்க, சொல்லிக் கொடுங்க களிமாவை. களிமா சொல்லிக் கொடுக்க யாரு? பள்ளி ஹதரத் தேவையில்லை உங்களுக்கு, யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கபுலஹு. அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரா, களிமா சொல்லிட்டாரா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபி சொல்றாங்க, அதுக்கு முன்னால நடந்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். எல்லாம் மன்னிச்சாச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றது போல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்றது தௌபா. அவன் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அந்த தௌபாவை கலிமாவை சொல்லிக்கொண்டே அவன் மௌத்தாகிட்டா நேரே சுவர்க்கம், நேரே சுவர்க்கம். இது யாருக்கு? யாருக்கு இது? ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக். சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி தான் ஒரு முனாஃபிக்குடைய தௌபா இருக்குதே, இது அப்படியே தான். நயவஞ்சகக்காரன், டபுள் கேம் கொடுக்கிறவர், 2 ஃபேஸ், அங்கே இங்கே ஃபேஸ். இவர் சொல்றாரு, இந்தியிலிருந்து நான் பக்கா முஸ்லிமா போறேன், நான் இந்தியிலிருந்து எந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள போறேன். எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? முன்னால உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுது இவனை நம்பாதேன்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்டவங்களுடைய தௌபா இருக்குது, அது கண்டிஷன்ஸ், அதுக்கு எத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்களுடைய தௌபாவுக்கு ஒன்று தௌபா அவங்க செய்யணும்,
இரண்டாவது அவங்களோட வாழ்க்கையில சுல்ஹ் வரணும், அந்த வாழ்க்கையை சரியாக்கி கொள்றாங்க. தந்த வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் எங்களுக்கு விளங்குறதுக்கு இப்ப இந்த விதமான குறைபாடும் இல்ல, நல்லகத்தான் இருக்கிறாரு, கண்ணால பார்க்கிறோம். அல்லாஹுடைய தீனை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹுடைய குர்ஆன அல்லாஹுடைய நபியினுடைய வழியில உறுதியாக நிற்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய இஸ்லாத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் ஆக்கிக் கொண்டாங்க. நோம்புல இஸ்லாத்துக்கு வந்தா எனக்கு ஜகாத்து தருவாங்கன்றதுக்கு இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும். சில மக்கள் தௌபா செய்வாங்க ஜினாவுக்கு, எதுக்கு தெரியுமா? திரும்பவும் இருக்கு. தௌபாவுக்கும் இஹ்லாஸ் வேணும். எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்? தௌபாக்கு என்ன வேணும்? இஹ்லாஸ் வேணும். தௌபாவுடைய இஹ்லாஸ் என்ன? திரும்பவும் ஒருத்தர் சொல்றாரு, புள்ளையெல்லாம் பெருத்துட்டாங்கன்னா பழைய காலத்தை குத்து போடலாம். யார் சொல்றாரு? ஒருத்தர் சொல்றாரு, புள்ளையெல்லாம் பெருத்துட்டாங்க, எங்களை பாக்குறாங்க, இப்ப இதுக்கு போறது, அந்த கிளப்புக்கு போறது, அங்க போற, இங்க வர்றது செய்யறது. இவருடைய தௌபா இஹ்லாஸ் இல்லது. இவருடைய தௌபா எதுக்காக வேண்டி? எதுக்காக வேண்டி? பிள்ளைகளுக்காக வேண்டி. போலீஸ்ல சொல்லி இதுக்கு போல குளிச்சா பாத்து காலுடைப்பேன் சொல்லி இப்ப குளிச்சிடல. இப்ப யாருக்காக வேண்டி தௌபா? இது போலீஸுக்கு தௌபா. ஒருத்தர் வட்டிக்கு தௌபா செஞ்சாரு, ஏன் தெரியுமா காரணம்? பக்கத்து கடைக்கார பங்களோட் ஆயிட்டாரு, பக்கத்து கடைக்காரர் பங்களோட் ஆயிட்டார். அவர் லோஸ்ட். இதை கண்டோன்னு இவர் பார்த்தார், ஹோஹோ இவருக்கு நடந்தது வட்டியால தானே, நாங்களும் போக கூடாது. இவருடைய தௌபா. இந்த தௌபா இஹ்லாஸா? இந்த தௌபா இஹ்லாஸாங்க? இந்த தௌபா அவருக்கு நடந்த கஷ்டம் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி. தௌபாவுல இஹ்லாஸ் வேணும். இல்ல, இவ்வளவு நாளும் தெரியாம செஞ்சேன், இவ்வளவு நாளும் மனமுருந்தாக செஞ்சேன், இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்காக வேண்டி செஞ்ச பாவத்தை உன்னுடைய பயத்தின் காரணமாக விட்டு விட்டேன். அல்லாஹ் சொல்றான், உன்ட தௌபாவிலையும் இஹ்லாஸ் வேணும், உன்ட தௌபாவிலையும் இஸ்திக்லாஸ் வேணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த சிவத்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டி. மദ്രസാவில் ஓதுறேன் இதுக்காக வேண்டி, பள்ளியில இமாமத்துக்கு எதுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்மப்படி என்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்மப்படி. ஒரு முஸ்லிமுடைய சிவத்தில் வர வேண்டிய ஆக பெரிய தன்மைதான் இஹ்லாஸ். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக, வேறு யாருக்கும் இல்லை, வேறு யாருக்கும் இல்லை. லா நுரீது மின்கும் ஜஸாஅன், நாங்க உங்கள்கிட்ட நீங்க ஜஸாக்குமுல்லாஹு கைர் என்று சொல்றதையும் எதிர்பார்க்கல. அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் தௌபா செய்து முனாஃபிகீன்கள், நான் பலமுறை பேசிக்கிறேன் தௌபாவுடைய கண்டிஷன்ஸ். தௌபா சும்மா செய்யலாம், தௌபா சும்மா செய்யல. தௌபா எப்படி வரணும்? தௌபாவுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது, தௌபாவுக்கு நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது தௌபாவுடைய நிபந்தனை இஹ்லாஸ் வேணும். இஹ்லாஸ். இந்த தவற இவ்வளவு நாளும் செஞ்சேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். சில மக்கள் தினாவில் இந்த தௌபா செய்ய கல்யாணம் இருக்கிறதுக்காக வேண்டி, இதுக்காக வேண்டி ப்ரொபோசல் பண்றாங்க தானே. இப்ப என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குர்ஆன் ஒரு உண்மையை சொல்லுது. ஜினாவுடைய பழக்கம் யார்கிட்ட இருக்குமோ அவங்களை 2 வகையில் அல்லாஹ் சோதிப்பான். எத்தனை வகையில? 2 வகையில. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் ஜோடியாக்கக்கூடிய பெண்ணும் உன்னை போல உள்ள பெண்ணாகத்தான் இருப்பான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன், அல்லதோ அந்த ஸானியாவை விடவும் வேஸ்டாக இருப்பா, முஷ்ரிக்கான பெண்ணாக இருப்பான். வாழ்க்கையில ஜினா எடுத்து வைக்க வரும். அதனால இமாம் ஷாஃபி சொன்னாங்க, ஃபஇன்ன ஸினா தைனுன், ஜினான்றது ஒரு கடன், ஜினான்றது ஒரு கடன்.
யாருடையாவது குடும்பத்தில் போயிட்டு 2000 ரூபாய் கொடுத்து தினா செஞ்சா உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் 25 கொடுத்துட்டு தினாஜிட்டு போயிடுவாரு. நீங்க அங்க செஞ்சதை இங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒன்றுக்கு தௌபா செய்யக்குள்ள அல்லாஹ்வுக்காக வேண்டி தௌபா செய்யுங்கோ. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் அல்லாஹ் وَأَخْلَصُوا دِينَهُمْ لِلَّهِ. ஏண்ட தீன் நான் முஸ்லிமாக இருக்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ. இபாதத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். இபாதத்து செய்யணும். தொழுகை யாருக்காக வேண்டி? தொழுகிறதுனால யாரும் கொண்டு 50 தரப்போர்ல வாப்பா தருவாங்க? யாரும் தருவாங்களா? இல்ல. ஆனா தொழுகிறது அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். ஆனா அல்லாஹ் சொல்றான் இல்ல, நீ அதை இஹ்லாஸ நியத்தை வெளிப்படுத்து. அல்லாஹ்வுக்காக வேண்டியே தான், வேற ஒன்றுக்கு இல்லை. எனவே தௌபாவுடைய முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ் வேணும். இரண்டாவது நிபந்தனை, எந்த பாவத்துக்கு நாங்க தௌபா செய்ய போறோமோ அந்த பாவத்தை விட்டும் 100க்கு 100 அங்க சம்பூரணமாக தௌபா செய்யறதுக்கு முன்னால வெளியே வரணும். அங்கிருந்து வெளியே வரணும். எங்கிருந்து வெளியே வரணும். அதுக்கு பிறந்து கொண்டு தௌபா செய்யலாம். ஒருத்தன் தண்ணீரை தானிட்டான், கடல்ல போயிட்டு குளிச்ச போயிட்டு தண்ணி தானிட்டாரு, தண்ணி குடிபட்டிக்குது. இப்ப என்ன செய்யும்? முதலாவது என்ன சொல்லுவோம்? தண்ணி வெளியாக்கணுமா? தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வாங்க முந்தி நீங்க தண்ணீர் வச்சு அமைச்ச இங்க வரும் மூக்கால் உள்ள போகும் வருவா. இதுதான் சொல்றான் அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, ஒரு பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்கு முன்னால நீ வெளியே வா உள்ளுக்கு இருந்து. இன்னைக்கு நாங்க எல்லாரும் 27 ராவைக்கு தௌபா செஞ்சா லைட் எல்லாம் பள்ளி உசும்பும். அப்படி பள்ளி உசும்பும். அடுத்த காலில் பார்த்தா குருவடிச்சிருவான், குடி அடிச்சிடான். எங்கள்ட்ட ஒருத்தர் இருந்தாரு, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிக்கட்டும், நல்ல மனிதர். விலகி கொள்ள சொல்ற மக்களுடைய நிலைமைய. நான் தான் நோன்பு வந்தா அவரை போல ஒரு துவான கண்டில்லை. நோன்பு வந்தா அவர் தான் ஒரு முஸ்லிம். யார் முஸ்லிம்? அவர் தான் முஸ்லிம். எப்படி பார்க்கலும் ஒரு பேச்சு, ஒரு கட்டக்கத்தா ஒன்றுமே இல்லை. சும்மா யாரும் பார்த்தா சொல்லுவாங்க, இவரா இப்படி மாத்தமா, ரமலான் இப்படி சேஞ்ச் பண்ணிதான் மக்கள் யோசிப்பாங்க. சும்மா எல்லாம் அப் டு டேட்டா இருக்கும். பள்ளிக்கு பெருநாள் தொழுட்டு போக்குள்ள 4 போத்தல் எடுத்துனா போவாரு. எத்தனை போத்தல்? 4 போத்தலே கையில் எடுத்துனா போவாரு. இவங்களுக்கு செல்றது ரமலான் முஸ்லிம். என்ன முஸ்லிம்? ரமலான் முஸ்லிம். எங்கள்கிட்ட குறுப்பியில அவங்கள பார்க்கலும் கிழமையில ஒரு நாள் சுபகத்துறையை பார்க்கலும். கிழமையில ஒரு நாள் சுபகத்துறைக்கு ஒரு நாள் கண்டேன். இன்னைக்கு பலர் கூட்டாளி என்னப்பா சுபகுக்கு வந்தா இல்ல 3 ரகாத்து தானே. சுபகுக்கு 3 ரகாத்தா? 3 ரகாத்து தானே என்ன அப்பான்னு கேட்டேன். எனக்கு சப்ஜெக்ட் விளங்கல்ல. அப்ப பார்த்தா சஜதா ஒரு சஜதா, அத சுஜூது செல்வர் ஒரு சஜத், அது கிழமையில ஒரு நாள் தானே நீக்கிறது. அது கட்டாயம் வரணும். அது கட்டாயம் வரணும். சும்மா கிழமைக்கு ஒரு நாள், அதுக்கு கொஞ்சம் முஸ்லிம் நீக்கிறார். வாழ்க்கையில ரமலான், வாழ்க்கையில ஹஜ்ஜி பெருநாள் ஒரு நாள், ரமலான் ஒரு வருஷத்துல, அதுக்கு கொஞ்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார். இல்ல, முஸ்லீம் என்று அப்படி அல்ல. எப்பயும் இஸ்லாம். சுபஹ்ல குனூத் ஓதினாலும் இஸ்லாம் தான், ஓதட்டும் இஸ்லாத்துல தான். சஜதா ஓதினாலும் இஸ்லாத்துல தான், ஓதட்டும் இஸ்லாத்துல தான். முதலாவது எந்த பாவத்துக்கு தௌபா செய்ய வாரோமோ, வாலிபர்களே வாலிபர்களே மிக அன்பாக சொல்றேன், உங்களோட ஜிஹாத் வட்டி அல்ல. உங்களோட ஜிஹாத் வட்டி அல்ல. உங்களோட ஜிஹாது பொய் அல்ல. உங்களோட ஜிஹாத் உங்களுடைய இல்ல, எங்கட. நானும் வாலிபன் தானே. எங்கட ஜிஹாத் வட்டி அல்ல. எங்கட ஜிஹாது பொய் அல்ல. எங்கட ஜிஹாது எதுவும் அல்ல. எங்கட ஜிஹாத் பெண்கள். பெண்கள் எங்கே தௌபா செய்யலாம். ஆனா அதுல தௌபா செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ்.
ஹக்க நிறைவேற்றுங்கோ உண்டு உண்டு. இரண்டாவது மஹரம் பேணுங்க வாழ்க்கையில, மஹரம் பேணுங்க வாழ்க்கையில. இது கஷ்டம், எனக்கு தெரியும் கஷ்டம். இது இம்பாசிபிள் அல்ல, பாசிபிள். ஏன் அல்லாஹ் இம்பாசிபிளான ஒன்று அல்லாஹ் ஏவவும் மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. சக்திக்கு மேல அல்லாஹ் ஒன்றை உங்களுக்கு சொல்றது இல்லை. தௌபா செய். கஷ்டமான வேலை இது. இது நாம் மட்டும் சொல்ல கஷ்டம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ளே சொல்லிட்டு தான் மௌத்தானாங்க. என் உம்மத்துக்குள்ள பெரிய ஃபித்னா என்ன ஃபித்னா? பெண்கள். ஆனா தான் முடிச்சோம் வேணும், அதோட தான் வாழவும் வேணும். விளைஞ்ச விஷயம். எல்லா எக்ரிமெண்ட் எடுத்தாலும் எக்ஸ்பயர் டேட் இருக்கும். எக்ஸ்பயர் டேட் எதிர இல்ல. கல்யாணம் நீக்குதா நீக்குதாங்க இந்த எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. எங்கதான் எக்ஸ்பயர் ஆகுது இல்லை, எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. எங்க எக்ஸ்பயர் ஆகுது? எக்ஸ்பயர் ஆகாது. இங்க மட்டுமல்ல, சுவர்க்கத்திலையும் ஆகாது. சுவர்க்கத்திலையும் அதே தான். ஆனா எல்லாம் மாத்தி வரும், ஆப்ஷன் எல்லாம் மாத்தி, இன்ஜின் எல்லாம் மாத்தி, சும்மா என்ன செய்யும், பிராண்ட் நியூ மாதிரி வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனா பேர் அதே பேரா தான் நிற்கும், வேற ஒன்றும் செய்யலாம். அப்ப முதலாவது தௌபாவுடைய முதலாவது கண்டிஷன் இஹ்லாஸ் கோணம். இரண்டாவது கண்டிஷன், எந்த பாவத்துக்கு நாங்க தௌபா செய்ய போறோமோ அந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்குவோம். மூணாவது, அந்த பாவத்தை உணர்ந்துக்கோங்க. நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை செஞ்சிருக்கேன், இந்த தவறு லோயராக வரும். என்ன தௌபா செய்யக்கூடிய லோயராக வரும். லோயர் என்ன? ஒரு ஆளுடைய பிழைய சரியாக்கணும், அவர்தான் லோயர். ஒரு ஆளுடைய தவற என்ன செய்யணும்? சரியாக்கணும். கவலை, ஒரு துக்கம். தௌபாவுடைய நிபந்தனை உண்டு. மனசு பாரமாகுது, நான் இப்படி செஞ்சிட்டேனே அப்பா, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எங்கள் எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறீங்க, சின்ன சின்ன பாவத்தை செஞ்சு போட்டு மனம் மறந்தக்கூடியவங்க. அல்லாவுக்கு விருப்பம் தான், அல்லாவுக்கு விருப்பம். இப்படி செஞ்சிட்டனே, இப்படி செய்ய இருந்துச்சு, இது இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டனே, ஒரு கவலை வரணும். இரண்டாவது வரணும் ரத்துல். அடுத்த வரணும், ஒரு மனிதனுடைய ஹக்க எடுத்திருந்தா திருப்பி கொடுங்க. கடனுக்கு தௌபா என்ன? கடனுக்கு தௌபா என்னங்க? ஹஜ்ஜி போறதா? கடனை தௌபா சொல்லுவோம், கடனை திருப்பி கொடுக்கிறது. கடனுக்கு தௌபா ஹஜ்ஜி போறதல்ல வாப்பா. சிலாக்கா அப்படியும் போற, ஹஜ்ஜி போற. கடனுக்கு தௌபா ஹஜ்ஜி இல்ல. கடன் கொடுக்க வேண்டியவங்க கடனை கொடுங்கோ. எப்படி கொடுக்கணும்? அஹ்ஸனுஹும் கதாஅன். கொடுக்கக்குள்ள அழகா கொடுக்கும், கொடுக்கக்குள்ள அழகா கொடுக்கும். ஆனா வாங்கக்குள்ள அழகா வாங்குவாங்க. வாங்கக்குள்ள எப்படியெல்லாம் பிரைட்னஸ் வேணுமோ அங்கதான் படிக்கணும். இப்படி நீக்குதாப்பாடு சொல்லி கொடுக்கக்குள்ள சுப்ஹானல்லாஹ். நபி சொன்னாங்க, வாங்கக்குள்ள அஹ்லாக், கொடுக்கக்குள்ள அஹ்லாக்க காட்டணும். கொடுக்கக்குள்ள அஹ்லாக்க காட்டணும். கொடுக்கக்குள்ள அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர் செஞ்சு கொடுங்க. கொடுக்கக்குள்ள அவருக்கு துஆ செஞ்சு கொடுங்க. கொடுக்கக்குள்ள எடுத்ததை விடவும் கூட கொடுக்க பாருங்க. எடுத்ததை விடவும் கூட கொடுக்க பாருங்க. 1 லட்சம் எடுத்து இங்க எடுத்து பாவிச்சுட்டு கொண்டைத்து கொடுக்கக்குள்ள 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொஞ்சம் கிஃப்டையும் கொண்டைத்து கொடுங்க. அது வட்டி அல்ல. ஆனா அவர் கேட்டிருந்தால் வட்டி, அவர் எதிர்பார்த்திருந்தா வட்டி, அவர் எதிர்பார்க்கல. கொண்டை கொடுப்போம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்ஸனுஹும் கதாஅன். எடுத்த கடனை கொடுத்தா இதுதான் தௌபா. அனந்தர சொத்து, வாப்பட சொத்து 7 பேருக்கு போகணும். நான் என்ன இந்த ஒருத்தரவு கொடுக்கல, எல்லாத்தையும் சுருட்டி வளைச்சு ஷேப்ல போட்டு கொண்டாரு. என்ன தௌபா? இப்ப என்ன தௌபா? ஒரு வாலிப புள்ள சுமார் 21 வருஷம் இருக்கும்.
ஒரு சென்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளவத்த பள்ளிக்கு வந்தாரு. மகரிபுக்கு பிறகு வந்து ஒரு ஆச்சரியமான கதை சொன்னார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியப்பட்டது, இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்களான்னு சொல்லி. அவர் சொன்னார், ஹஸ்ரத், இது யாரும் ரேஸ் பண்ணின இஷ்யூ அல்ல, இந்த இஷ்யூவை நான் உங்கள்கிட்ட ரேஸ் பண்றேன். என்ன, எங்கட வாப்பா மௌத்தா போயிட்டாரு, இல்ல எங்க அப்பா மௌத்தா போயிட்டாரு, மாப்பட வாப்பா, எங்க வாப்பாக்கு அப்பாக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள், ஒரு பொம்பளை புள்ள, எல்லாம் சரி. என் வாப்பத்தான் வந்து மூத்த மகன், அப்பட மூத்த மகன். அப்ப என்ன செஞ்சாருந்தா முழு சொத்தையும் என் வாப்பட பேர் எழுதிட்டார். அப்பா மௌத்தாகிட்டாரு. வாப்ப என்ன செஞ்சாருந்தா யாருக்குமே சொத்து கொடுக்கல. வாப்ப இப்பே முஷரோட இருக்கிறார். யார் சொல்றாரு? இது இந்த மகன் சொல்றான். இப்பே வாப்ப முஷரோட இருக்கிறாரு, சொத்து கொடுக்கல. சாட்டமாரெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியும். நாங்க நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். கேட்கிறான், அந்த வீட்டுள்ள எனக்கு வாழையிலுமா, அந்த வீட்டுள்ள எனக்கு வாழையிலுமா, என் வாப்பா சோறு போன்ற சோத்தை தின்னையிலுமா? ஒரு பக்கம் வாப்பா, மறுபக்கம் பாவம். இதுதான் தீனுடைய உணர்வு. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதுதான் அல்லாஹ்வுக்கு வேணும். சொல்யூஷன் என்ன? அடுத்த கட்டம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு மாதிரியாக அந்த ஊரை சேர்ந்து ஒரு ஆளை போட்டு இந்த பிள்ளையுடைய சாட்டியோட வாப்பாவோட பேசுட்டி, வாப்பாவோட பேசுட்டி. மக்களுக்கு அல்லாஹ் என்ன வேணும்னா, நீங்க எனக்கிட்ட செஞ்ச பாவத்துக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் மன்னிச்சிடுவேன். சக்கராத்தில் உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா, மன் கான ஆஹிரு கலாமிஹி, யாருடைய கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்குமோ அவங்க சுவர்க்கம் வைத்திருவாங்க. ஆனா கடனாளி இல்ல, மற்றவன் ஹக்கெடுத்தவன் இல்ல, அதை திருப்பி கொடுத்தாலாகும். திருப்பி கொடுத்தாகும், கொடுத்துருங்கோ, வச்சுக்கொள்வான. அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக. பேச எனக்கும் லேசி, கேட்கிறவங்களுக்கும் இன்பமாக இருக்கும். ஆனா அமல் செய்து ரொம்ப கஷ்டம். எடுத்த ஹக்க திருப்பி கொடுங்கோ, எடுத்த ஹக்க திருப்பி கொடுங்கோ, எடுத்ததை விட கூட கொடுங்கோ. உங்களுக்கு வர வேண்டியதை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு வர வேண்டியதை மன்னிச்சிருங்க. மூணாவது அடுத்த ஒன்று தான், தொண்ட குளிக்கு ரூஹ் வாரத்துக்கு முந்தி தௌபா செய்யும். இதுக்கு முந்தி இருக்கு தொண்ட குளிக்கு ரூஹ் வர முந்தி. இந்த ரூஹ் தொண்ட குளிக்கு வரும், தௌபாவுடைய கதவு மூடப்பட்டிடும். அப்ப தௌபா செய்வோம், வேலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் தௌபாவுடைய நிபந்தனைகள். இதெல்லாம் தௌபாவுக்கு உள்வாங்கப்பட்டால்தான் தௌபாவாக இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்களுடைய பாவத்தையும் நான் மன்னிப்பேன். முனாஃபிகீன்களுடைய பாவத்துக்கு என்கிட்ட தௌபா இருக்குது. ஆனா இல்லல்லதீன தாபு, யாரு தௌபா செஞ்சு வஅஸ்லஹு, தன்னுடைய வாழ்க்கையில இஸ்லாஹ் ஆகிட்டாங்க. ஏண்ட ஒரு குடும்பத்துல உதாரணமா வச்சுக்கோங்க, தொழுகை இல்லாத ஒரு மாப்பிள்ளையே பேசிக்கிறாங்க. தொழுகை இல்லாத ஒரு மாப்பிள்ளை சொல்றாங்க, எல்லாமே நல்லம், ஆனா என்ன இல்ல தொழுகை. இந்த மாப்பிள்ளைய வீட்டுக்கு மாப்பிள்ளை அடிக்கலுமா? மாப்பிள்ளை அடிக்கலாம். எப்ப அடிக்கணும்? நாங்க சொல்லுவோம், எங்கட மகள் உங்களுக்கு தாரோம், கொஞ்சம் காலம் போகட்டும். உங்களோட வாழ்க்கையில நாங்க தொழுகையாளியாக உங்களை நாங்க கண்டு கொண்டால் இந்த பேச்சை கண்டினியூ பண்ணுவோம். இந்த பேச்சை தான் கண்டினியூ பண்ணுவோம். சும்மா சொல்றாரு நாளை தொழுகிறது இல்ல. இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு, தந்த வாழ்க்கைய சாலிஹான ஒரு வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டாங்க. அஃஅல வஸின், அதாவது ஆக்கிக் கொள்றது, உருவாக்கிக் கொள்றது, பிறருக்கு அதாவது தன்னை மாற்றிக் கொள்றது. வஅஸ்லஹு, தந்த வாழ்க்கைய சாலிஹான முஸ்லிஹான சாலிஹீன்களுடைய ஒரு வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டாரு. அதுக்கு பிறகு வஅத்தஸமூ பில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தீன். இந்த தௌபா டோனி பிளேருக்கும் கிட்டத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த தௌபா யாருக்கு இருக்குது?
டோனி பிளேருக்கும் கிட்டத்தில் இருக்குது. அவரும் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அவருக்கும் அல்லாஹ் தௌபாவுடைய கதவை திறந்துட்டான். ஈராக்கில் அவரால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஷஹீதாக்கப்பட்ட மக்கள் சுகதாக்கள் ஆகிடுவாங்க. இவர் நெஞ்சிடுவாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லவராக மாறிடுவார். யார போல? ஹஜ்ரத் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போல. ஹம்சாவை கொலை செஞ்சாரு காத்தில், ஆனா தௌபா செஞ்சாரு. நாளை கியாமத்துல இந்த வஹ்ஷியும் இந்த ஹம்சாவும் ஒரே பிளேட்ல சாப்பிடுவாங்க. அல்லாஹ் மன்னிப்புடைய கதவை திறந்து வச்சிருக்கிறான். வாழ்க்கையில யாரும் நிராசையற்று போக வேண்டாம். ஆனா உண்மையான தௌபா செய்யுங்க. அல்லாஹ்வை கொண்டு ரொம்ப உறுதியாக பிடிச்சு கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய அத்துணை தீனுடைய கர்மத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்றாங்க. அல்லாஹ் சொல்றான், இவங்க நிச்சயமாக முஃமின்களோட உள்ளவங்க. முஃமின்களோட உள்ளவங்க அவங்க. நீங்க அவங்கள நீங்க சேர்த்துக்கோங்க. வஸௌஃப யுக்தில்லாஹுல் முஃமினீன, நிச்சயமாக முஃமின்களாகிய உங்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் அழகான மகத்தான கூலியாக வழங்குவான். சொல்லிக் கொண்டு அல்லாஹ் சொல்றான், சரியப்பா நீங்க என்னத்தான் தவறு செஞ்சிட்டு, நீங்க என்னத்தான் பாவத்தை செஞ்சுட்டு, உலகத்தில் என்னத்தான் பசாது காத்துட்டு நீங்க வந்து என்ன செய்றீங்க தெரியுமா? நல்லது செய்றீங்க. ரெண்டு வேறுகள் இருக்குது. ஷக்கருத்தும், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்றீங்க. வாழ்க்கையில பழகிக்கும் ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்த பழக்கம். சுக்ருட்டா கிரேட்ஃபுல்னஸ். எப்ப பார்த்தாலும் வாயால அல்ஹம்துலில்லாஹ், உம்மவை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு இவ்வளவு அழகான உம்மா அல்லாஹ் தந்திருக்கிறானே. வாப்பவை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், புள்ளைய பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், மனைவியை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்தை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கூட்ட பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்திஞ்சா செய்றோம், சிறுநீர் கழிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுறோம், அல்ஹம்துலில்லாஹ். தூங்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். எழும்புறோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக விருப்பம் ஓண்ட வாயால இது வரும். எப்பயும் பழகிக்கும் போது எதுக்குமே அல்ஹம்துலில்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ஓண்ட சுக்ருக்கு, நீ தந்த நிஅமத்துகளுக்கு சுக்ர் செய்வதுமே ஒரு நிஅமத் அல்லவா, அதுக்கு எப்படி சுக்ர் செய்வது? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதே ஒரு நிஅமத்தை, அதுக்கு எப்படி சுக்ர் செய்வது? அல்லாஹ் சொன்னான் தாவூத பார்த்து, அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அந்த உணர்வு உனக்கு வருவது அதற்குரிய சுக்ருன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வது. எப்பயும் குர்ஆனை பிரட்டி பாருங்க. அல்லாஹ் சொல்றான் சூரா யாசீன்ல, அடே இறைச்சி சாப்பிடுறாய், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடாதா? அவலம் யரவ் அன்னா خلقنا لهم مما عملت ايدينا انعاما وهم لها مالكون وذللناها لهم ومنها ركوبهم ومنها ياكلون ولهم فيها منافع ومشارب افلا يشكرون. அல்லாஹ் சொல்றான், மாடு, நீங்க மாடுன்றீங்க, குடிக்கிற பால் மாட்டுப்பால், சென்ற இறைச்சி மாட்டிறைச்சி, உடுக்கிற உடை என்ன தன் தோளால செஞ்ச ஜகத், உடுப்பு தோல், அதுக்கு மேல் ஏறி சவாரி செய்றீங்க. அந்த பாலைத்தான் பட்டரா மாற்றுறீங்க, அந்த பால் தான் சீஸாக மாறுது, அந்த பால் தான் யோகட்டாக மாறுது, அந்த பால் தான் கிரீமாக மாறுது, அந்த பாலை வச்சுத்தான் எல்லாம் செய்றீங்க. அல்லாஹ் கேட்கிறான், அடே அப்பா இதெல்லாம் செஞ்சு போட்டாவது அஃபலா யஷ்குரூன், நீங்க அவர்கள் நன்றியுள்ள மக்களாக ஆகக்கூடாதா? நன்றியுள்ள மக்களாக கூடாதா? கண் பார்க்குது. வாழ்க்கையில ரோட்ல கண் இல்லாம நடக்கிற ஒருத்தனை பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே நின்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வோம். ஒருத்தன் கண் ரெண்டும் வேலை செய்தில்லை, பார்க்குது இல்ல, அவன் ரோட்ல பண்ற பாட்டை பார்த்துட்டு அப்படியே போகவானம், அப்படியே 2 நிமிஷம் அப்படியே நில்லுங்க. வகைக்கல்ல குடும்பத்தோட போறீங்களா, பிள்ளையோட போறீங்களா, அவனை கண்டோடனே ஓரமாக்கி நிப்பாட்டுங்க. பிள்ளைக்கு காட்டுங்க, பாரு இவனை பாரு,
என்ன குறை அல்லாஹ் வச்சுக்கிறோம்? கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன இல்ல ஈமான் சுக்ர் செய்த தன்மையை, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்த தன்மையை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. அந்த இடத்துல அப்படியே பாஸ் பண்ண வேணும், போஸ்ட் பண்ண வேணும். அவசரமா நிப்பாட்டுக்கு வாகனத்தை பாரு. நாங்க சொல்றோம் வீட்டுல கிளாஸ் இல்லன்னு சொல்லிவனே கண் இல்ல. நீ சொல்றாய் வாட்டர் பாட்டில் இல்லன்னு சொல்லிவனே கண் இல்ல. நீ சொல்றாய் ஸ்கூல் பேக் இல்லன்னு கண் இல்ல. நீ சொல்றாய் என்ன பென்சில் பாக்ஸ் இல்லன்னு கண் இல்ல. அல்லாஹ் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை படிச்சு கொடுப்போம். துஆ இவங்களை கண்டா நாங்க ஒரு துஆ ஓதோடும். அந்த துஆவை மொள்ள ஓதோடும். அந்த துஆவுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதோடும். என்ன மன்னிச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் துஆ ஓதுற யாருக்கும் அர்த்தம் தெரியும். யாருக்குமே அர்த்தம் தெரியும். பள்ளி யாரும் துஆ ஓதுற அவருக்கும் அவரோட நோனக்கும் ஒரு பிரச்சனை. யாருக்கு? ஹதரத்துக்கும் ஹதரத்துல நோனக்கும் ஒரு பிரச்சனை. அவர் துஆ கேட்கிற, யா அல்லாஹ் எனக்கு மேல நோனக்குள்ள பிரச்சனையா லேசாக்கி வையுண்டு. பின்னுக்குள்ள ஹல்கலாம் ஆமீன் என்றீங்கள. ஆமீன். இங்க கல்யாணம் முடிச்சும் இல்லை இவர் கல்யாணம் முடிச்சும் இல்லை, இவர் ஆமீன் என்ற விஷயம். கேட்கிற யா அல்லாஹ் எனக்கு ரெண்டாவது மனைவியை தான் துஆ கேட்கிறார். இது ஹதரத்து பின்னுக்குள்ள ஒன்றுமே இல்ல, வெறும் ஆமீன் என்ற. அடே 2 வாரத்துக்கு முந்தைய ஒன்று வரணும் இல்லையா? 2க்கு முந்தைய ஒன்று வரணுமே. என்ன துஆ ஓதுறாரு, என்ன கேட்கிறார், அர்த்தத்தை முந்தி விளக்குங்கோ. எங்கள்ட்ட எத்தனையோ பேர் இருக்கிற மாஷா அல்லாஹ் நல்ல இந்த இப்ப எங்க 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 மெச்சுறாங்க லண்டன்ல, இங்கிலாந்துலயா? கமெண்ட் எதுல போகுது? கமெண்ட் எதுல போகுது பாப்பா? ஐ சேனல்ல எதுல போகுது? இங்கிலீஷ்ல சிங்களத்திலயா? இங்கிலீஷ்ல தானே. யாரு சொல்ற? எங்கட இங்கிலீஷா? வெள்ளக்காரன் இங்கிலீஷ். அதுவும் உலகத்துக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்று சொன்னா அது அவனுக்கு என்று தனி ஸ்பெஷல் ஒரு ஆக்ஷன் இருக்குது. அந்த ஆக்ஷன்ல இங்கிலீஷ் பேசுறாரு. மாஷாஅல்லா டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து நாளைக்கு கபருக்கு போற உம்மம்மாக்கும் அந்த இங்கிலீஷ் விளங்குது. நாளைக்கு கபருக்கு போற உம்மம்மாக்கும் அந்த இங்கிலீஷ் நல்லா விளங்குது. அம்பே அவுட் கொடுத்தாச்சு. அந்த கமெண்ட்ரி சொல்றாரு, இல்ல கொஞ்சம் அம்பியா கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்திக்கணும், இந்த அவுட் கொஞ்சம் டவுட் புல்லு. யார் சொல்றாரு? கமெண்ட்ரி சொல்றவர் சொல்றாரு. உம்மம்மா சொல்றா கையில தஸ்பீஹ் வச்சுக்கோ, நான் சொன்னேன் தானே இந்த அவுட் அவ்வளவு அவுட் இல்லன்னு சொல்லி. அது விளங்குது. அந்த இங்கிலீஷ் எங்க உம்மம்மாக்கு விளங்குது. ஆனா 65 வருஷமாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இந்த அரபு விளங்குது இல்ல. இந்த அரபு விளங்குது இல்ல. விளங்காம இல்ல, ஷைத்தான் விளங்காம திரைய போட்டிருக்கிறான். ஷைத்தான் விளங்காம திரைய போட்டிருக்கிறான். அன்பாக சொல்றேன் வாலிபர்களே, அன்பாக சொல்றேன் வாலிப சமூகமே, அடுத்த சமூகத்துக்கு அரபு பாஷைய எங்களோட வீட்டு பாஷையாக மாற்றுவோம். வீட்டு பாஷையாக மாற்றுவோம். எல்லாத்தையும் பழி கொடுத்துட்டோம், ஒன்றுமே மிச்சமில்லை கையில். இப்ப உங்களுக்கு தெரியுமா, ஹிஸ்டரிய படிச்சு பாருங்க. ஒரு ஹிஸ்டரிய இன்றைக்கு மிஸ்ர் நாடு அரபு நாடு. ஆனா மிஸ்ர் நாட்டில் உள்ளவங்க அரபி அல்லவாப்பா. மிஸ்ர் நாட்டு மக்கள் நாங்க அரபின்ற மஸ்ரின்ற கொஞ்சம் பேரு அல்லது மிஸ்ரின்ற அவங்க மிஸ்ர் நாடு யதார்த்தத்தில் அரபு நாடு அல்ல. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. அந்த நாட்டுடைய ஆட்சியை கவர்னராக மாறினாங்க. அவங்க தான் அந்த நாட்டினுடைய பாஷையை அரபாக மாற்றினாங்க. குறைஞ்சபட்சம் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். குறைஞ்சபட்சம் என்ன தெரியுமா செய்யுங்க? குர்ஆன்ல நாங்க 10 சூரா ஓதுறோம், அத்தஹியாத் ஓதுறோம், துஆக்கள் ஓதுறோம், டாய்லெட்டுக்கு போற துஆ ஓதுறோம், பள்ளிகளுக்கு போற துஆ ஓதுறோம். இந்த துஆக்களுடைய அர்த்தம் என்ன? இதுல என்ன வார்த்தை இருக்குது? இதுல என்ன வேர்டு இருக்குது? சுப்ஹானல்லாஹ். குறைஞ்சபட்சம் நீங்க கிராமர் எல்லாம் படிச்சு அதை போயிட்டு நீங்க ஆழமா படிக்க தேவையில்லை. நீங்க விலங்கு கொஞ்சம் அர்த்த தலைக்குள்ள பாருங்க. ஒரு கண் தெரியாத ஒருத்தர் போறாரு, காது கேட்காத ஒருத்தர் போதாரு, கால் 2 இல்லாத ஒருத்தர் போறாரு, ஒரு கை இல்லாத ஒருத்தர் பிச்சை வாங்குறாரு. அவருக்கு ஒரு 10 ரூபாய் காசை 20 ரூபாய் காசை கையில போட்டுட்டு அவருக்கு கொடுத்துட்டு என்ன துஆ ஓதுறது?
அல்ஹம்துலில்லாஹ். இது வாயால சொல்லவானம் அல்ஹம்துலில்லாஹ், உள்ளத்தால சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். கண் இல்லாம என்ன அல்லாஹ் படைச்சல்லையே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃலீலா. உங்களை எந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிச்சானோ அதை கொண்டு என்னை சோதிக்காமல், அதை கொண்டு என்ன டெஸ்ட் பண்ணாமல், எனக்கு அந்த சோதனையை எனக்கு தராமல், என்னையும் என்ற குடும்பத்தையும் என்னையும் என்ற சந்ததியையும் பாதுகாத்து அழகான தோட்டத்தில் உருவமைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதை சொல்லிக் கொடுங்க புள்ளைக்கு, இதை சொல்லிக் கொடுங்க மனைவிக்கு. நான் எப்பயும் சொல்வதுண்டு, எல்லாருக்கும் ஒரு துவா பாடம். என்ன துவா சொல்லுவோம்? என்ன துவா? வாகனத்தில் போற துவா யாருக்காக பாடுவோம்? ரோட்ல வாரத்தை சாத்தா வைக்கணும். அல்லாவுக்காக வேண்டிய துவா அல்லது, அல்லாவுக்காக வேண்டிய துவா எல்லாருக்கும் பாடம். வாகனத்தில் ஏறினோட சும்மா துவா வாரேன் தெரிந்ததை இப்ப போற மதுரை யுத்தத்துக்கு போற மாதிரி. எந்த கண்டனர் வருவானோ தெரியல, எந்த பஸ்காரன் காட்டுவானோ தெரியல, எவன் ரோட்ல பாய்வானோ தெரியல. இதுல மண்டை குத்து பிடிச்ச வேலை வாப்பா, மண்டைக்கும் வேலை தரக்கையும் வேலை. அதுக்கு எல்லா துவா இப்படி சொல்றாங்க. நாங்க இன்சூரன்ஸும் பண்ணியாச்சு. என்ன இன்சூரன்ஸ்? வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி துவா ஓதியாச்சு. இது இன்சூரன்ஸ் தானே. அந்த துவா அங்க ஓதுற அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதுறன்றத நீங்க முடிவு செய்யுங்க. அநேகமானவன் துவா ஓதுற பயத்துல துவா ஓதுங்க இருக்கு. டாய்லெட்டுக்கு போறீங்க, தூங்க போறீங்க, அல்லாஹ் சொல்றான் எனக்கு சுக்ரு செய், எனக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டீங்க, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுட்டீங்க. உங்களை நான் வேதனை செஞ்சு எனக்கு என்ன லாபம்? நான் சொல்றது புள்ளைய பார்த்து, எங்கட புள்ளைய பார்த்து நாங்க சொல்லுவோம்னா, நீ நல்லக நடந்தா நான் ஏன் உனக்கு அடிச்சோணும்? நான் சொல்றதில்ல, நீ சரியா செஞ்சா நான் உன்னை பனிஷ் பண்ணணும். நாங்க சொல்றோம் இல்லையா? மகனை காலமுறைக்கு பனிஷ் பண்ற காலம் சொல்லுவோம். நாங்க சென்னதுண்டா நான் செய்யல, கேலஸ் பண்றான். அல்லாஹ் சொல்றாரு நான் சொன்னதை நீ செஞ்சா நான் உன்னை தண்டிச்சிடத்தில் எனக்கு என்ன லாபம்? உங்களை வேதனை செய்யறதுல அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் இருக்குது? நீங்க நன்றி செலுத்துறீங்க, நீங்க எப்பயுமே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, அவனை கொண்டு ஈமான் கொண்டுட்டீங்க. அல்லாஹ்வுக்கு உங்களை அதாவது செஞ்சு எந்த லாபமும் இல்ல. எப்ப இந்த ரெண்டுல நீங்க மாறு செய்வீங்களோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களோ, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டீங்களோ, இப்ப அல்லாஹ் அவரை கண்டிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து நம் அனைவரையும் உண்மையான முஃமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலானுக்கு இன்னும் ஒரு 4 வாரம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ரமலானை ஞாபகப்படுத்துங்கோ. ரமலானுக்காக வேண்டிய ஆயத்தம் செய்யுங்கோ, நல்ல கர்மங்கள் ஈடுபடுங்கோ, ஹலாலான உணவு ஆயத்தம் செய்யுங்கோ, ஏத்துக்காவுடைய லீவுகளுக்கு ஆயத்தமாகுங்கோ. ரமலானுடைய காலத்தில் நல்லது செய்வோம், குர்ஆனை படிப்போம், குடும்பத்தை சேர்ந்து வாழுவோம், இஃப்தார் செய்வோம், சஹர் செய்வோம், பிறரையும் சேர்ந்து வாழுவோம். பக்கத்தூட்டில் உள்ள பௌத்தர்களுக்கும் பக்கத்துள்ள இந்துக்களையும் அனுசரிப்போம், அவர்களையும் நோம்பு துறக்க வைப்போம், அவர்களுக்கும் நல்லதை கொடுப்போம், நல்லது செய்வோம் சொல்லக்கூடிய மனோநிலை உருவாக்கிக்கோங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ரமலானை பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருடைய ரஜபிலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நம் அனைவருடைய ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. ரமலானை தேக ஆரோக்கியத்துடன் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான ரமலானை கொண்டு நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக வைத்தியசாலைகளிலையும் நோயாளிகளாக வீடுகளிலையும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.